எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிமாச்சல் பிரதேஷில் கசோலின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். நைட் ஆகிடுச்சு, சாப்பிட்லான்ட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ டேஸ்ட் ஆஃப் டிபெட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து ஒரு மினி டிபெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்றைக்கி தான் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக உள்ளே சாப்பிட்டு இந்த உள்ள உட்காந்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த டிபெட்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து சினார் ஆப்பிள் பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியர் ஆர்டர் பண்ணோம். இது வந்து நான் ஆல்கஹாலிக் பியரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஆக்சுவலாக ஸ்வீட்டாக இருக்குது. இதுதான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் கசௌலியில். செம்ம சூப்பரான ஒரு இடம். ஆக்சுவலி சின்ன ஒரு ஏரியா, பட் ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி, டெக்கரேஷன் சொல்கிறத விட எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஆர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு கார்னரில் அவங்க வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. பயங்கரமான ஒரு குட்டி இடம், நல்லா சூப்பராக இருக்குது. நூடுல்ஸ்லாம் வர வச்சுருக்காரு அவர். இங்கே வந்து பூட்டானீஸ் டிஷ் எல்லாமே கிடைக்குது, ப்ளஸ் டிபேட்டன் எல்லாமே இருக்குது. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிற ஃபுட்டு வந்து எல்லோ லாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன். இது உள்ளே வந்து ஃபுல்லாக சிக்கன் இருக்குது. இது பேர் தான் வந்து எல்லோ லாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட ஏதோ ஒரு சாஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து வெஜிடேரியன், நான் வந்து இப்போ சிக்கன் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் பசங்களுக்காகவும் ஒய்ஃப்காகவும் ஆர்டர் பண்ணது. ஸோ அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஸோ இதுதான் அந்த ஃபுட்டு பேர், எல்லோ லாப்பிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிற டிஷ் வந்து சிக்கன் துப்பா. இது வந்து நான் வந்து லாஸ்ட்டாக நார்த் ஈஸ்டில் அருணாச்சல் பிரதேஷில் சாப்பிட்டது. ஸோ அதோட இப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் கசோலின்ற ஒரு பிளேஸில் வந்து இதை ட்ரை பண்ண போகிறேன். பட் அகெயின் நான் வந்து வெஜிடேரியன். ஸோ இதை நான் சாப்பிட போகிறதில்ல, என் பசங்க தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ அவங்களே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஜே, எப்படி இருக்கே? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இப்போ வந்து ஜியா வந்து சிக்கன் துப்பா ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. இது வந்து நார்த் ஈஸ்ட்லலாம் பயங்கர ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. ஸோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இன்னொருத்தர் வந்து அதில் இருக்கிற வெறும் நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜீவா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கா. ஸோ ஜியா வந்து ரொம்ப சின்சியராக சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது பேர் தான் சிக்கன் துப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்து ஷாமு தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து மஷ்ரூமில் ஏதோ சூப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது கூட புதுசாக இது ஏதோ கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னே எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் இதை சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு நான் அதை என்னன்னு ஒரு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் ஓகே இது வந்து பிரெட்டு போல இருக்கு. எஸ், ஓகே, இது வந்து பிரெட்டுங்க. பார்த்தீங்களா, பிரெட்டு இது. ஆனால் மேலே ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குன்னு தெரியல. உள்ளெல்லாம் பிரெட்டு மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்களா, பிரெட்டு. ஸோ இதை வந்து நம்ம இது கூட லைட்டாக தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இந்த பிரெட் டேஸ்ட்டு தான் வருது. சூப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ப்ளஸ் கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ரைஸ் மாதிரி ஏதோ தெரியுது. ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குது? கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகா இருக்குது. கொஞ்சம்
மேலே வந்து கொத்தமல்லி போட்டிருக்காங்க. ஓகே ஸோ ஓகே, நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லாரும் ப்ரெட்டு கேட்குறாங்க. புட்டு சாப்பிடுமா? அவ்வளோதாம்மா. இல்லைம்மா, புட்டு சாப்பிடுமா? புடுமா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜீவாவும் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது. ஓகே, சாப்பிடுமா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது சாப்பிட்றோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டை கொஞ்சம் லைட்டாக புட்டுக்குவோம். ப்ரெட்டு கொஞ்சம் கூட சூப்பு லைட்டாக அப்படி தொட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. கூட இதான் வந்து சில்லி சாஸு. நல்ல காரம். மஷ்ரூம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நைஸ். மஷ்ரூம் நல்லா இருக்கு. இருமா வரேன். என்னாச்சு? இந்தா ப்ரெட்டு தானே வேணும். இந்தா தொட்டு தட்டா. இந்தா மஷ்ரூம் இல்லை, இது ப்ரெட்டு. சரி, அதை விட்டு இருந்தா நீ சாடு. நான் சுடுதா. இந்தா 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 இந்தா. எப்படி இருக்கு? நல்லாக்கா? என்னமோ தாச்சின்னு சொன்னாங்களே, சாமி தாச்சியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புதுசாக ஒரு சைட் டிஷ் ஒன்று செக் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு சாஸ் ஒன்று பார்க்கலாம். இது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நைஸ். நம்ம ஊரில் அந்த பருப்பு பொடி சாப்பிடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஏதோ கார சட்னின்னு கொடுத்துருக்காரு தனியாக எனக்கு. ஆனால் இதை விட இதுதான் கொஞ்சம் காரமாக தெரியுது. இது சுத்தமாக காரமே இல்லை. இது வந்து நல்லா நார்மலாக தான் இருக்குது. இந்த ப்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆப்ரிக்கன் ஃபூஃபுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மரவள்ளி கிழங்கு செய்வாங்க. ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கலாம் நீங்கள். அவங்க அதை வந்து எடுத்து ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த ப்ரெட்டோன்னு நினச்சிட்டேன். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. இது வந்து நல்லா நார்மல் ப்ரெட்டு மாதிரி தான் இருக்குது. ப்ரெட்டு ப்ளஸ் இந்த டிஷ்ஷு, இது ரெண்டுமே செம்ம காம்பினேஷன். ஸ்டூ மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரெட் வித் ஸ்டூ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஆனால் கொஞ்சம் செம்ம காரம். ஆனால் இதை விட காரம் அல்டிமேட் வந்து அது என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. அது நம்ம வாயிலெல்லாம் நுழையில. ஸோ ஏதோ சாப்பிட கொடுத்துருவாங்க, சாப்பிட வேண்டியது தான். ஸோ அதர்வைஸ் சூப்பரான ஆம்பியன்ஸு, நல்ல ஒரு இடம். எனவே பிளேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிக்கன் பிக்கல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து சிக்கன் பிக்கல். இது என்ன எங்கே செஞ்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே மேடின்னு எங்கன்னே தெரில.
சரி இது ஒன்று வாங்கி பார்ப்போம் எப்படி இருந்தாலும். 179 rupees. லெட்ஸ் see. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆர்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சில்லி பிக்கல், இது வந்து சில்லி பிக்கல் எல்லாம் ஹோம்மேட் தான் இங்கே. அப்புறம் கொஞ்சம் இந்த நூடுல்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் இருக்குது. மற்றபடி ஓகே. நான் இவர் தான் நம்ம ஓனர். இங்கே தான் இப்போ பில் பே பண்ண போகிறோம். பார்க்கலாம் இப்போ எவ்வளோ பில் ஆக போகுதுன்ட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து ஆப்பிள் பியர் நான் ஆல்கஹாலிக், அதுவும் ஆப்பிள் பியர் நான் ஆல்கஹாலிக். இதுதான் வந்து ஹிமாச்சலி வெல்லம், நல்லா இருக்கும். இதுதான் வந்து சரியான ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக நாங்களே எதிர்பார்க்கல, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக சின்ன ரெஸ்டாரண்ட்டு, பட் டேஸ்ட் வேறு லெவலு. இதுதான். ஸோ கசோலி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த டேஸ்ட் ஆஃப் டிபெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறக்காமல் வாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கு டோட்டல் பில்லு வந்து 1420 ரூபாய். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி, சரியான குவாலிட்டி ஃபுட்டு, ரொம்ப நல்ல ஃபுட். அதுவும் அந்த ஓனர் அங்கிள் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கூட பண்ணி தருவார்.